திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி திருஞான சம்பந்த பெருமானுடைய அவருடைய அவதார சிறப்பு, பெருமான் காளி கோனாக காளியர் கோன் என்று அவருடைய தேவார பதிகத்தில் அவர் அருளி செய்த பதிகத்திலேயே அப்படி ஒரு சொற்றொடர் உண்டு. பொதுவாக அரசர் என்பவர் ஆட்சி பதவி இதையெல்லாம் ஒரு அரசனுக்குரிய சிறப்பு என்பது இக்கால சூழல். ஆனால் பொதுவாக வெண்குற்ற குடையின் கீழ் இருப்பது முதலில் இறைவன், அதன் பிறகு அரசன். அவனுக்குத்தான், அந்த அரசர்களுக்குத்தான் அத்தகைய சிறப்புகள் உண்டு இறைவனுக்கு அடுத்ததாக. ஏன், இந்த நம்முடைய இறைவன் இந்த அண்ட பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவன் என்ற ஒரு அவனுக்கு ஆணவம் என்கின்ற அந்த மலமே அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் அதனை விளையாட்டாக கருணையின் வெளிப்பாடாக அவன் தன்னுடைய அந்த கடமைகளை அவன் செய்கின்றான். இறைவனாகப்பட்டவன் உயிர்களுக்காக அத்துணை அந்த வேலைகளையும் தொழில்களையும் அவன் ஆற்றுகின்றான், விளையாட்டாக செய்கின்றான். மலம் இல்லாதவன், அதனால் அவன் மலமிலி. அத்தகைய ஒரு தகுதியினை மக்கள் நம்முடைய நிலப்பரப்பில் அதற்கு அடுத்ததாக மன்னனுக்குத்தான் கொடுத்தார்கள். ஏனென்றால் ஒரு மன்னனாக அந்த பதவியில் வெண்கொற்ற குடையின் கீழ் சிம்மாசனத்தில் அமர்பவர், அவருக்கு அத்தகைய மேலான பொறுப்புகள் இருக்கின்றன. தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த மக்களை நல்வழிப்படுத்துவது, அவர்களுடைய நன்மைகளுக்கு அவர்களுடைய நல்வாழ்விற்கு தான் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றோம், அதற்கு தான் பொறுப்பு என்கின்ற வகையில் நம்முடைய அன்றைய காலத்து பண்டைய மன்னர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது அத்தகைய தூய அறநெறியில் பிறழாது ஆட்சி முறை நடத்தி வந்தார்கள். அப்படி இந்த சீர்காழி பதியில் பக்தி நெறியை மேன்மைப்படுத்தவும், சைவ நெறியை மீண்டும் துளிர்க்க செய்யவும், அதனுடைய சிறப்புகளை எல்லாம் திருத்தொண்டர்களுக்கு எடுத்து செல்லவும் தேவார திருப்பதிகங்களை இறையருளினால் பாடி நமக்கு அவதாரம் செய்து வாழ்ந்து முக்தி அடைந்தவர் தான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பாலை உண்ட பிறகு அவர் தன்னுடைய தந்தையாரனுடைய தோளில் அமர்ந்து திருக்கோயில்களுக்கெல்லாம் செல்கின்றார். அந்த பிஞ்சு கால்களுக்கு அவருடைய சிவஞானம் மற்றவர்களால் அதை ஊகிக்க முடியாது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர் சிறு குழந்தை தானே. அதனால் அவருடைய கால்கள் வாடாத வண்ணம், அவை அந்த ஒரு அயர்வினால் சோர்வு அடையாத வண்ணம் அவருடைய தந்தையார் தோளில் அவரை தூக்கி சுமந்து கொண்டு கோயில்களுக்கெல்லாம் செல்லுவாராம். ஒவ்வொரு நாள் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அம்மை அப்பராக கோயிலில் எழுந்தருளிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே அம்மையும் அப்பனுமாக இருக்கும் இறைவனும் இரவியும் சென்று பார்க்க வேண்டும் என்று ஒரு 3 வயது குழந்தை, ஞான குழந்தை சொல்லுகிறது என்றால் அந்த தாய் தந்தையருக்கு அது எப்படி ஒரு பெரிய பேராக இருக்கும். ஞான சம்பந்தர் ஒவ்வொரு தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பொழுதெல்லாம் அவருடைய தந்தையாரும் தாமும் உடன் வருகின்றேன் என்று சொல்லுவாராம். அவர் சீர்காழிப்பதிக்கு 5 தடவை வருகின்றார் ஞான சம்பந்தர். அவருடைய சிவ யாத்திரைகளை மேற்கொண்டு விட்டு தன்னுடைய பிறந்த ஊராகிய சீர்காழிக்கு 5 முறை வருவாராம். அதன் பிறகு அங்கே வீற்றிருந்து அங்கே அருகில் உள்ள கோயில்களுக்கும் செல்லுவாராம். மீண்டும் சிவ தல யாத்திரைக்கு அவர் புறப்படுவாராம். அப்படி புறப்படும் பொழுதெல்லாம் அவரோடு உடன் சென்றவர்கள் அவருடைய தந்தையாகிய சிவபாத இருதயரும், திருநீலகண்ட யாழ்ப்பாணர்,
அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியார். இப்படித்தான் இவருடைய சிவத்தல யாத்திரை இருந்தது. யாருடையது? நம்முடைய சிவக்கன்று திருஞான சம்பந்த பெருமானுடையது. அப்படி அவர் மேற்கொண்ட அந்த சிவத்தல யாத்திரையில் சென்ற பகுதியில் திருக்கோலக்கா தலத்திற்கு சென்று அங்கே எப்படி பிள்ளைக்கு அன்னையும் தந்தையும் நாமம் சூட்டுவார்களோ அப்படி இந்த பிள்ளையினால், ஞான பிள்ளையினால் அங்கே இறைவனுக்கும் இறைவிக்கும் ஓசை கொடுத்த நாயகி என்றும் தாழமுடையார் கோவில் என்று அந்த தலத்திற்கும் பெயர் அமைய பெற்றிருக்கிறது என்றால் அவர் எத்தகைய ஞானப்பிள்ளை. அப்படி அந்த பொற்றாழம் பெற்ற அந்த திருக்கோலக்கா தலத்தில் அவர் பாடிய திருப்பதிகத்தின் ஓரிரு பாடல்களை பாடி பக்தி செய்துவிட்டு இன்றைய ஞானசம்பந்தருடைய திரு அருள் நிகழ்வு என்னவென்றால், அவருக்கு இறைவன் அடுத்ததாக அருள் செய்தது. அந்த அருளினையே இதுவல்லவா அருள், இவனல்லவா இறைவன், இவனுடைய அருளே அருள் என்று அவர் ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும் வைத்து பாடிய தேவார பதிகத்தையும் இன்று சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். முதலாவதாக திருக்கோலக்கா தேவார திருப்பதிகம். இறைவன் திருத்தாழமுடையார், இறைவி ஓசை கொடுத்த நாயகி. பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுள்ளான் சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ உடையும் கொண்ட உருவம் என் கொலோ பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே மயிலார் சாயல் மாதோர் பாகமாய் எயிலார் சாய எரித்த எந்தை தன் குயிலார் சோலை கோல காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே பயிலாய் நிற்க பறையும் பாவமே. திருச்சிற்றம்பலம். பெண்தான் பாகமாக கொண்டவன் பிறை சென்னியை கொண்டிருக்கின்றான், கோலக்காவு கோயிலை தன் பதியாக கொண்டிருக்கின்றான். அத்தகைய இறைவனுடைய பாதத்தினை கண்டால் கையால் கூப்புங்கள், கூப்பவே அவனுடைய திருவடி தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. உண்டான் நஞ்சினை உலகம் உய்யவே. அத்தகைய இறைவனுடைய திருவடியை, அந்த தரிசனத்தை நாம் ஏன் போற்ற வேண்டும்? எதற்காக அவனை நம் கரம் குவித்து வணங்க வேண்டும்? ஏனென்றால் அவன் இந்த நஞ்சினை உண்டு இந்த உலகம் உய்வதற்காகவே கருணை மழை பொழிந்தவன். அத்துகைய பேரருளாளன், பெரும் கருணையாளன். அவனுடைய திருவடிகளை போற்றுங்கள், தொழுங்கள், துதி செய்யுங்கள் என்று ஞானசம்பந்த பிள்ளை இந்த திருக்கோலக்கா பதிகத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார். இப்பொழுது திருக்கோலக்கா நகரத்து இறைவனை தேவாரம் பாடி துதி செய்த பின்பு புஞ்சை என்ற நகர், அது திருநனிப்பள்ளி என்று வழங்கப்பட்டிருக்கின்றது அக்காலத்தில். இந்த திருநன்னிப்பள்ளி தலமானது ஞானசம்பந்த பிள்ளையினுடைய தாயார் அவர் பிறந்த ஊராம். அங்கே உள்ள இறைவனையும் தரிசித்து விட்டு அதற்கு பிறகு அவர் நம்முடைய நீலகண்ட யாழ்ப்பாணர் அவரை சந்திக்கின்றார். அவரும் ஞானசம்பந்தரோடு அத்துணை தலங்களுக்கும் செல்கின்றார். அவரும் அவரது மனைவியாரும் யாழிலும் குரலிலும் 7 இசையில் தேவார பதிகங்களையெல்லாம் யாழிலும் கண்டத்திலும் இசைக்கின்றார்கள் என்று அழகாக எழுதியிருந்தார்கள் உரையாசிரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்தி உணர்வோடு இவர்கள் செல்லும் திருப்பதிகளிலெல்லாம் நாம் ஏன் இந்த உரையின் ஒரு தொடக்கத்திலேயே மன்னனுடைய சிறப்பையும் பற்றி பேசினோம் என்றால்,
ஒரு மன்னர் வருகின்றார் என்றால் எத்தகைய ஒரு வரவேற்பு இருக்குமோ அத்தகைய வரவேற்பு ஞானசம்பந்தருக்கு அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. மக்கள் எல்லாம், அடியார்கள் எல்லாம், மறையவர்கள் எல்லாம் கூடி நின்று அவர்கள் அந்த வீதிகளையும் தன்னுடைய வீடுகளையும் மாளிகைகளையும் வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் கமுக மரங்களாலும் அவர்கள் அதனை அழகு செய்து அவரை வரவேற்றார்களாம். அது மட்டுமல்ல, நிறைவாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வீடு வாசல்களில் எல்லாம் நிறைகுடங்களையும் விளக்குகளையும் வைத்திருப்பார்களாம். அப்படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவோமே, அப்படித்தான் ஞானசம்பந்தர் ஒவ்வொரு தலத்திற்கும் செல்லுகின்றார். அப்படி அவர் வருகின்ற தலமானது அடுத்ததாக திருவரத்துறைக்கு புறப்பட்டு சென்றாராம். அதாவது திருநெல்வாயில் அறத்துறை. இந்த தலமானது பெண்ணாகடம், திருப்பெண்ணாகடம் தலத்திற்கும் செல்லுகின்றார். அங்கே இருந்து இந்த திருநெல்வாயில் அறத்துறைக்கு வருகின்றார். இது பெண்ணாகடத்திலிருந்து 5 மைல் தொலைவில் இந்த தலமானது இருக்கின்றதாம். இவர் சிவபெருமான் மீது பாசம் மிக்கவராய் அவரை தொழுது கொண்டே மேற் சொல்கின்றாராம் நம்முடைய ஞானசம்பந்தர். மாரன்பாடி என்ற தலத்தை அடையும் பொழுது வழிநெடுக வந்த ஒரு அந்த சோர்வு, கால்வலியினால், யார், நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அல்ல, தன்னுடன் வந்த அடியவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் இளைப்படைவதை கண்டு ஞான பிள்ளையார் திருவைந்தெழுத்தினை ஓதி அங்கேயே தங்கி இருந்தாராம். மற்ற அடியார்களின் சோர்வு நீங்குவதற்காக. அவரோடு வந்தவர்களுக்கு வெப்பத்தினால் நேர்ந்த இழப்பை கண்டு ஞானசம்பந்தர் பெருமான் போன்ற அருளாளரோடு வந்தவர்களை சூரிய பகவான் கூட தன்னுடைய 1000 கரங்களாக இருக்கும் அவனுடைய கதிர்களை எல்லாம் சுருக்கி கொண்டானாம் மாலை நேரத்தில். அப்படி போய் கடலில் மறைந்தானாம். அந்த தொண்டர்கள் எல்லாம் போற்ற அந்தணர்களுடன் மாரன்பாடியிலேயே தங்கிவிட்டாராம் ஞானசம்பந்தர். அப்படி அந்த வேளையில் திருநெல்வாயில் அறத்துறையில் மூர்த்தியாக விற்றிருக்கும் சிவபெருமான் புன்முறுவல் பூத்தாராம். ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான் மீது உள்ள பாசத்தினால் அவருடைய அந்த பாதங்களினுடைய சோர்வோ அயர்வோ அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய தந்தை எப்பேற்பட்டவர், அவருக்கு இவருடைய அந்த நிலை தெரியாதா என்ன? அதனால் இறைவன் புன்முறுவல் பூத்தாராம். பிள்ளையார் தம் காலால் நடந்து வந்த வருத்தத்தை திருவுள்ளத்தில் கொண்டார் எம்பெருமான். உடனே அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள், அடியவர்கள் எல்லோருடைய கனவிலும் தோன்றி, ஞானசம்பந்தர் நம்மை காண வருகின்றான், முத்து சிவிகையும் முத்து சின்னம், முத்து சின்னம் என்பது இசைவாத்தியங்கள், முத்துமணி கொடை அதுதான் வெண்கொற்ற கொடை, இப்படி நம்மிடமிருந்து எடுத்து சென்று அவனுக்கு கொடுங்கள் என்று மறைந்தாராம். வேதியர்கள் எல்லாரும் வியப்போடு விழித்தெழுந்தார்களாம். ஆலயத்தின் உள்ளே அங்கே வீற்றிருக்கும் சந்திரசேகர பெருமான் அங்கே எல்லோரும் திரண்டார்களாம். அந்த ஆலயத்துள் இருந்தவர்களும் அந்த கனவு கண்டார்களாம். இப்படி ஒவ்வொருவரும் இறைவன் அவர்களுக்கு உணர்த்தியமையை ஒருவருக்கொருவர் சொல்லி அளவளாவி வியந்து கொண்டார்களாம். இப்படி இருக்கையில் அங்கே ஞானசம்பந்தரிடம் என்ன கனவில் சொன்னாராம் தெரியுமா? அவரிடம் சொன்னாராம், இப்படியாம் உனக்காக அடியவர்களிடம் கொடுத்து விடுகின்றேன், அதை வாங்கி கொண்டு என்னை வந்து பார் என்று இறைவன் திருஞான சம்பந்தருக்கும் இந்த கனவில் இத்தகைய ஒரு செய்தியை சொன்னாராம். சந்திரசேகர பெருமானின் முன்னிலையில் சந்திரனை போன்ற பிரகாசமான ஒரு முத்து சிவிகையாம். அதன் பிறகு ஒரு வெண்குடை, ஊதும் முத்து சின்னமும் காணப்பட்டன இறைவனுடைய சன்னதி முன். எல்லோரும் இதை இறைவனுடைய அருள் செயலை கண்டு தலைமீது கரம் குவித்து கும்பிட்டு ஆரவாரம் செய்து ஹரஹர என்ற கோஷம் இட்டு சங்கு துந்துபி தாரை மற்றைய இந்த வாத்திய ஒலிகளோடு முத்துச்சிவிகையையும் சுமந்து கொண்டு மாரன்பாடிக்கு புறப்பட்டார்கள் மறையவர்களும் அடியவர்களும். திருஞான சம்பந்த பெருமானுடைய கனவில் உனக்குள் கொடுத்துள்ள முத்துச்சிவிகையை ஏற்றுக்கொண்டு சிவிகையில் ஏறி நம்மிடம் வருவாயாக. இத்தகைய இறைவனுடைய அன்பை பெற்ற ஞான சம்பந்த பெருமானை வியப்பதா, அல்லது ஞானசம்பந்த பெருமானை போன்று அத்துணை உயிர்களிடமும் இறைவன் கொண்டிருக்கின்ற அந்த அன்பை தான் எண்ணி வியப்பதா என்றே தெரியவில்லை. அப்படி திருவாய் மலர்ந்து அருளினாராம். இதையெல்லாம் இந்த திருவெண்ணீற்றினை பூசிக்கொண்டு ஞானசம்பந்த பெருமான் மேனிப்பொலிவோடு அந்த முத்து சிவிகையில் ஏறி அமர்ந்தாராம். ஒரு ஐயப்பாடு,
திருவெந்நீர் என்பதே தூய்மைக்கும் அந்த அந்த தூய்மைக்கும் அந்த வெண்மைக்கும் தான் திருநீற்றினை நாம் அணிந்து கொள்கின்றோம். அந்த திருநீரும் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பொன் போன்ற அந்த மேனி பொலிவு, ஞானத்தினால் அவருக்கு கிடைத்த அந்த பொலிவும் தான் எப்படி வேறுபடுத்த முடியும் என்றே நமக்கு தெரியவில்லை. அந்த திருவெண்ணீற்றினை அணிந்த அவருடைய அந்த திருமுகமானது, அதுவும் திருவெண்ணீரும் அந்த தூய்மையும் வெண்மையும் வேறு வேறாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால்தான் அந்த திருநீற்றுக்கு அப்படி ஒரு சிறப்பு. அந்த சிறப்பினை உணர்ந்து அதை அணியும் பொழுது, அந்த திருநீற்றினை நாம் அணியும் பொழுது அதனுடைய தூய்மையும் மென்மையும் உணர்ந்து கொண்டு நாமும் புறத்திலும் அகத்திலும் அத்தகைய தூய்மை மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் அந்த திருநீற்றினை எடுத்து அணியும் பொழுது எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பொலிவோடு சிவிகையின் மேல் ஏறுகின்றார். ஹரஹர என்ற ஒலி முழக்கம் எல்லாம் கேட்டதாம். திருவருள் துறை இறைவன் தந்த பேரருள் வடிவமான இந்த பொருட்களை ஏற்றுக்கொள்வீர் என்று விண்ணப்பித்து தங்களுக்கு கனவில் கூறியது முதலானவற்றையெல்லாம் எல்லோரும் ஞானசம்பந்தரிடம் பகர்கின்றார்கள். எந்த ஈசன் என்ற பாடலை எடுத்து திருப்பதிகம் பாடி துதிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். இதுவோ உன்னுடைய திருவருள் என்றும் உலகம் உய்யும் வண்ணம் ஐந்தெழுத்தினை ஓதி அச்சிவிகையின் மீது ஏறி அமர்ந்தார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவரை சூழ்ந்து கொண்டு அடியார் கூட்டம் ஆரவாரத்தோடு ஆடி பாடியதாம். ஊதும் முத்து சின்னங்களாவன யாவை, எக்காலம் திருச்சின்னம் தாரை. அவரை வாழ்த்தி திருஞான சம்பந்தர் வந்தார். மறைகளையெல்லாம் ஓதாமல் உணர்ந்த உத்தமர் வந்தார். உலகுய்ய தோன்றிய ஒருவர் வந்தார். பரசமய கோளரி வந்தார். முத்தமிழ் விரகர் வந்தார். பாலராவாயர் வந்தார். பாலராவாயர் பாலை அருந்தியவர், அம்மையினால் பால் ஊட்டப்பட்டவர். அதனால் அவர் பாலராவாயர். அத்தகைய அந்த கோஷங்கள் எல்லாம் அடியார்கள் அவர்கள் முழங்க ஞானசம்பந்தர் முத்துச்சிவிகையில் ஏறி இறைவனை தரிசிக்க வருகின்றார். இப்படி ஞானசம்பந்தர் அந்த திருநெல்வாயில் அறத்துறையில் இறைவன் மீது பாடிய அந்த திருப்பதிகம் எந்த ஈசன் என்ற திருப்பதிகம். அங்கே வீற்றிருக்கும் இறைவனுடைய பெயர் அறத்துறைநாதர், இறைவி அறத்துறை நாயகி. தலவிருட்சம் ஆலமரம், தீர்த்தம் நீவா நதி என்பதாகும். எந்தை ஈசன் எம் பெருமான் ஏரமர் கடவுள் என்றே தீ. எந்தை ஈசன் எம் பெருமான் ஏரமர் கடவுள் என்றே தீ. சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்றுகை கூடுவதன்றால் கந்த மாமலர் உந்தி கடும் புனல் நீவா மல்கு கரை மேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளேயே. அறத்துறை அடிகள் தம் அருளேயே. ஈரவார் சடை தன்மேல் இளம்பிறை அணிந்த எம் பெருமான் சீரும் செல்வமும் ஏத்த சிதடர்கள் தோழ செல்வது அன்றால் வாரி மாமலர் உந்தி வரும் புனல் நீவா மல்கு கரை மேல் ஆறும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே. அறத்துறை அடிகள் தம்மருளே
கரையினால் போழில் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூம்புனல் பரந்த அறத்துறையடிகள் தம் மருளை முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்த்தம் வினை போயே பறையும் மையுற வில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே. திருச்சிற்றம்பலம். இறையருளை வியந்து போற்றி ஒவ்வொரு ஈரடியிலும் இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். எந்தையாகிய ஈசன் எம்பெருமான் இடப வாகனத்தில் வீற்றிருக்கின்றான் என போற்றி வாழ்த்துவார்க்கு அல்லாது ஏனையோர்க்கு கைகூடுதல் இல்லை. அவனை தந்தையாக நினையுங்கள், அவனை போற்றுங்கள், புகழுங்கள், துதி செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் அவனை உணரல் ஆகாது. மனம் கொண்ட மலர்களை தள்ளிக்கொண்டு வேகத்தில் வரும் நீர்த்திரள் உடைய அந்த நிவா ஆறு, இந்த தலத்தினுடைய தீர்த்தம் நீவா நதி என்று நாம் இப்பொழுதுதான் நாம் கற்றோம். இந்த ஆற்றினுடைய பெயர் நிவா நதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு பாடலிலும் இந்த நீரினுடைய திறத்தினை ஞானசம்பந்தர் தவறாது மொழிகின்றார். அத்தகைய வளம் பொருந்தியதாக இருந்திருக்கின்றது. அப்படி சோலைகள் விளங்கும் நெல்வாயில் அறத்துறையில் இறைவன் திருவருளே எழுந்தருளியிருக்கும் இறைவனுடைய திருவருளே அத்தகையவற்றை செய்விக்க வல்லது. இவையெல்லாம் இந்த அண்ட சராசரங்களும் அவற்றில் உள்ள உயிர்களாகட்டும் ஜடப்பொருள்களாகட்டும் அனைத்திலுள்ளும் இறைவன் நீக்கமர நிறைந்து அவன் அதை இயக்குகின்றான். அதை இயக்குவது எல்லாம் அவனுடைய திருவருளே என்று ஒவ்வொரு அடியிலும் பாடுகின்றார். இரண்டாவது பத்தியில் கங்கை நீரினை கொண்டிருக்கின்றான் அந்த எம்பிரான். பெருமை கொண்ட பேரருளை போற்றாத அறிவற்றோருக்கு யாதும் கைகூடாதாம். மலர்களை பெருவாரியாக பெற்று சுமந்து வருகின்றதாம் நீவா ஆற்றம் கரை. அங்கே சோலைகள் சூழ்ந்த நெல்வாயில் வீற்றிருக்கும் இறைவனுடைய அடிகளின் திருவருளே கருணை பொழிய வல்லதாகும். அடுத்த பாடலில் பிணிப்பு கொண்டு மென்மையாய் விளங்கும் சடைமுடி மேல் பிறைமதியை அணிந்து விளங்கும் சிவனாரை போற்றி பணியாதவர்கள். பிணிப்பு கொண்டு மென்மையாய் விளங்கும் சடைமுடியாம். அதை அத்தகைய இறைவனை பணியாதவர்களுக்கு அவர்களுடைய பிணி, பிறவி பிணி என்றென்றைக்குமே நீங்காது. பகவத்கீதையில் சொல்லப்பட்டதாக ஒரு அடியார் அவர் அந்த வாசகத்தை போட்டிருந்தார். தகுதி இல்லாதவர்களுக்கு சில நேரங்களில் நல்லவைகள் எல்லாம் கிடைக்கின்றது, நடக்கின்றது என்று நினைக்காதீர்கள். தகுதி உடையவர்களுக்குத்தான் புகழ் கிடைக்கும் என்று. அதே போல தகுதி உடையவர்களுக்குத்தான் முக்தியும் கிடைக்கும். இறைவனுடைய கருணையை உடையும் அந்த அணியும் அதை உணரும் ஒரு நல்ல ஒரு பேரும் தகுதியுடையவர்களுக்கே கிடைக்கும். அத்தகையவர்கள் அடியவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். பொதுவாக இறைவனுடைய கருணையை எண்ணி வியந்து போற்றும் பொழுது பிற உயிர்களுக்காக மற்ற நாம் மனிதர்களெல்லாம் செய்யும் கூட்டு வழிபாடும் மற்ற வழிபாடுகளும் நாம் செய்யும் பொழுது இறைவனுடைய கருணையில் 10% கூட இல்லாத நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அவனுக்கு நினைவூட்ட வேண்டுமா என்று ஒரு ஐயம் எப்பொழுதுமே பிறக்கும். அவனுக்கு இல்லாத கருணையா? அவன் தான் இந்த உயிர்களிடம் நீக்கவர நிறைந்திருக்கிறான். ஒரு உயிருக்கு உடலிலேயோ மனதிலேயோ ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த உயிரினுடைய புத்திக்கு அது சென்றுதான் அது தனக்கு துன்பம் ஏற்பட்டதே அது உணரும். ஆனால் அதற்கு முன்னாடியே அந்த உயிருக்கு அணுக்கணுவா இருக்கிற இறைவனுக்கு அந்த உயிர் துன்பப்பட போகுதுன்னு தெரிஞ்சிருமே. அப்ப எதற்காக நாம் இறைவன்கிட்ட வணங்கணும்? இறைவனை எதுக்கு போற்றணும், எதுக்கு துதி செய்யணும்? அப்படி என்றால் பிற உயிர்களுக்கு நல்லது செய் என்று அல்ல, ஆனால் உயிர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அந்த வினையில் மாட்டிக்கொண்டு அவர்கள் தீய செயல்களில் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக நாம் இறைவனை துதி செய்ய வேண்டும். அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடலில் பாடுகின்றார். அரகர சிவனரி என்ற அந்த பாடலில்
இப்படி விண்ணவர்கள் எல்லாம் இறைவனை முருகனை துதி செய்யும் பொழுது அவன் சூரனை வதை செய்கின்றான். அவர்களெல்லாம் தன்னுடைய கஷ்டங்களுக்காக மட்டுமா இறைவனை துதி செய்தார்கள்? இந்த உலகம் சரிவர இயங்க வேண்டும் என்பதற்காக. ஆக ஒவ்வொரு அடியார்களுடைய முதற் கடமையாவது இறைவனை போற்றி துதி செய்து புகழ்வது என்பது நம்முடைய பிறவிப்பிணியிலிருந்து நாம் விடுபடுவதற்காகவும், நாம் இருக்கும் இடத்தில் மக்களெல்லாம் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கவும், அந்த நல்லவர்கள் நிறைந்த ஒரு இடம் நல்ல இடமாக அமையவும் தான் ஒரு அடியார் கூட்டம் முதற்கடமையாக இறைவனை போற்றி புகழ் செய்து துதி பாட வேண்டும். ஆக நாம் இறைவனிடம் எதுவுமே வேண்டுவதற்கு இல்லை, அவனை வணங்கி கொண்டே இருந்தால் போதும். அவனுடைய திருவருளை நாம் உணர்வது மட்டுமல்ல, மற்றையவர்களும் அந்த அருளை உணராதவர்களும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பிற்காலத்தில் தகுதி வர வேண்டும், அவர்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, வினையில் அகப்பட்டு விடக்கூடாது, தீங்கிய செயல்களில் அவர்கள் இறங்கக்கூடாது என்பதற்காக அடியார்கள் இறைவனை துதி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவருளைத்தான் ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் வியந்து போற்றுகின்றார். அந்த அருளை பெறாதவர்களுடைய அந்த நிலையையும் எண்ணி வருத்தம் கொள்கின்றார் ஞானசம்பந்தர் என்று சொல்லி, அதன் பிறகு அவர் அடுத்தடுத்து பல தலங்களுக்கும் செல்லுகின்றார். திருவைகா என்ற தலத்திற்கு செல்கின்றார். அந்த தலம் வைகா ஊர் என்று வழங்கப்படுகின்றார். திருசேஞ்சலூர் என்னும் தலத்தின் எல்லையை அடையும் பொழுது அவர் வருகையை அறிந்த அந்த சேஞ்சலூர் மறையவர்கள் எல்லாம் தன் ஊரை அழகு செய்து மறைமுழக்கத்துடன் மங்கள ஒலியுடன் அவரை எதிர்கொண்டு அவரை அழைத்து சென்றார்களாம். சண்டீச நாயனார் அவதரித்து அருளிய திருப்பதியாம் இந்த திருசேஞ்சலூர் என்று ஞானசம்பந்த பெருமான் நினைத்து கொண்டு, யார்? நம்முடைய சண்டீஸ்வரர். ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் நம்முடைய சண்டிகேஸ்வரன் ஒருவர். முத்துச்சிவிகையிலிருந்து இறங்கி அந்த திருத்தலத்தை எதிர் நின்று வணங்கியவாறு வந்து அணைந்தாராம். சேஞ்சலூர் மறையவர்களெல்லாம் சண்டீச பிள்ளையாரே மீண்டும் எழுந்தொழியிருக்கிறார் என்பதைப் போல ஞானசம்பந்தரை கண்டு மகிழ்ச்சியுற்று வணங்கினார்களாம். அடுத்ததாக திருப்பனந்தாள் செல்லுகின்றார். திருப்பந்தனை நல்லூர், திருவோமம் புலியூர், திருவாழ்குழி புத்தூர், திருக்கடம்பை, திருநாரையூர், திருக்கருப்பரியலூர் முதலிய தலங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு மீண்டும் சீர்காழிப்பதிக்கு அருகில் வருகின்றாராம். அவர் பிறந்த ஊரில் உள்ள அடியவர்களுக்கு அவர் மீண்டும் அவருடைய தரிசனம் கிடைப்பது என்பது எப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அதனால் அவர்களெல்லாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றார்களாம். திருவீதிகளையெல்லாம் அலங்கரிக்கின்றார்களாம். கொடிகள், தோரணங்கள் மற்றும் மரங்கள், வாழை மரங்கள் ஆகியவற்றினால். ஞானசம்பந்தர் அழகிய முத்து சிவிகையின் மேல் முத்துக்குடையின் கீழ் அமர்ந்திருப்பதை கண்டார்களாம். அவர்களுடைய ஆனந்த பெருக்கிற்கு அளவே இல்லையாம். திருவீதிகள் எல்லாம் மறைவழி வந்த மாதர்களும் அந்த மறைகளை அது சொல்லும் தர்மங்களை கடைபிடிக்கும் மாதர்களும் அவரை வாழ்த்துகின்றார்களாம். திருகோபுரத்தை கண்டவுடனே யாரை? தோணியப்பரும் பெரிய நாயகியும் வீற்றிருக்கும் அந்த கோபுரத்தை கண்டவுடன் ஞானசம்பந்தர் அவ்வாறு மகிழ்ச்சி களிப்புற்று வீழ்ந்து வணங்கி மீண்டும் திருப்பதிகம் பாடுகின்றாராம். உடனே தன்னோடு இருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவர், நீங்களும் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் தன்னுடைய சீர்காழிப்பதியில் உள்ள மாளிகைக்கு செல்லுகின்றார். ஈன்ற தாயாகிய பகவதி அம்மையார் முன்னே வந்து நெற்றியில் திருநீற்று காப்பிட்டு பாராட்ட, தாயாருக்கும் அருள் புரிந்து திருமாளிகையின் உள்ளே புகுந்து அமர்ந்திருந்தாராம் நம்முடைய ஞானசம்பந்தர். பெற்ற தாய் தந்தையருக்கு அருள் புரியும் ஒரு ஞானப்பிள்ளையை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அத்தகைய சிவபாத இருதயரையும் பகவதி அம்மையாருடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைய பகுதியினை நிறைவு செய்வோம். அடுத்த பகுதியில் ஞானசம்பந்த பெருமானுடைய உபநயன சடங்கு, பஞ்சாக்கர திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.